ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மதுரை பொண்ணு சேனல். ஹோப் யூ ஆல் ஆர் குட். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈத் விலாக்குள்ளே வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் யூஏயில் இருக்கிறவங்க இந்த விலாக் பற்றி சொல்லியிருப்பாங்க, ஈத் விலாக் பற்றி. பட் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈத் விலாகாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த ஈத் பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு 30 டேஸ் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் 30 டேஸ் ஃபுல்லாக நமக்கு ரமலான் கிடச்சிருக்கு. ஸோ அதுவே பெரிய ஸ்கூர் பண்ணிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ்ன்ற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஈத் ரொம்ப பெரிய பரபரப்பாக அந்த மாதிரிலாம் எப்போவுமே எனக்கு இருக்காது. அது ஏன்ற ரீசனே நான் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஈதுக்கு முந்தின நாள் எடுத்த விலாகு. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எவ்வளோ அளவுக்கு க்ளீன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிடுவோம். நம்ம எதில் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ இல்லையோ, ஈத் டைம்லையும் சரி ரம்லான் டைம்லையும் சரி இந்த க்ளீனிங்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். அப்போ தான் நம்ம வீடு என்னமோ நமக்கே ரொம்ப பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனால் என் வீட்டில் நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த 2 குட்டீஸுமே நான் க்ளீன் பண்ணி ஒரு 1/2 hour கூட இருக்காது, அப்படியே வீடு அதுக்கப்புறம் தலைகீழாக மாறிடும். அட போங்கடா அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஈதுன்னு நமக்கு மறுநாள் எந்த சஸ்பென்ஸும் கிடையாது. ஆக்சுவலி 28th டே அப்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் மறுநாள் மேபி நமக்கு ஈதாக இருக்கலாம் அப்படின்றது மாதிரி. ஸோ அதை பேஸ் பண்ணி கூட ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணி நான் ஒரு விலாகும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக அதையுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் டைம் இருக்கும்போது. இந்த வருஷம் கம்ப்ளீட்டாக நமக்கு 30 டேஸ் முடிஞ்சதுனால பெருசாக நமக்கு எந்த ஆர்வமே இல்லாமல் நமக்கு நாளைக்கு ஈது தான் அப்படின்றது மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ க்ளீனிங் ப்ராசஸ் முடிச்சுட்டு நம்ம பத்திலாம் ஃபுல்லாக வாசனையாக எவ்வளோ அளவுக்கு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நான் ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட ட்ரெஸ்ஸு அப்புறம் பசங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாமே ஈதுக்கு பெருநாள் அப்போது நம்ம ப்ரேயருக்கு ஒரு ட்ரெஸ் போடுவோம். நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் மாற்றி போடலையா அந்த மாதிரி. பட் இந்த டைம் நானும் ஹஸ்பண்டும் ஒரே காஸ்டியூம் எடுத்துக்கிட்டோம். பட் பசங்களுக்கு மட்டும் ஒரு 2-3 காஸ்டியூம்ஸ் கிட்ட வேணுமே அப்படின்றதுக்காக எடுத்து வச்சாச்சு. அண்ட் என்னோட ஈது எப்போவுமே எல்லா வருஷமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டில் எல்லாமே குக் பண்ணி வீட்டில் அந்த பரபரப்பாக வேலை பார்க்குறது, முந்தின நாள் பரபரப்பாக எல்லாம் பண்ணுறது, நம்ம அது பண்ணுவோம்ல, அப்படி இருக்காது. எப்போவுமே எல்லா வருஷமே ஈதுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டோட பிரதர் இங்கே இருக்காங்க. ஸோ என்னோட பிரதர் இல்லா அவங்க வீட்டில் தான் போய் செலிப்ரேட் பண்ணுவோம். அங்கே தான் போய் ஷார்ஜாவில் இருக்காங்க. ஸோ அங்கே தான் போய் ப்ரேயருக்கும் ஜாயின்ட் ஆகிப்போம். ப்ரேயர்லேருந்து அப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். எப்போவுமே ஈத் டேஸு ஈத் பெருநாள் அங்கே போகும். அதே மாதிரி ஹஜ் பெருநாளில் அப்படியே அவங்க இங்கே வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ரொட்டீன் போயிட்டே இருக்கும். ரம்லானே ஒரு படபடப்பாக போன மாதிரி இருந்துச்சு. அதுக்கு மேலே இந்த பெருநாள் நல்லபடியாக அல்ஹம்துலில்லாஹ்னு தொழுகையை முடிச்சுட்டு வந்துடணும்டாலான்றது மாதிரி தான் கிளம்புனோம். இங்கேருந்து அஜ்மான்லேருந்து ஷார்ஜா நான் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு 20 minutes மேலே டைம் எடுக்கும். ஸோ மார்னிங் ஏர்லியராக போகிறதுனால கொஞ்சம் as soon as possible போயிடுவோம். இருந்தாலுமே எப்பவும் போல் இந்த பெருநாளைக்கு நாங்கள் கிளம்பல, இன்னுமே ஏர்லியராக கிளம்புன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பெருசாக திடலில் தொழுகை வைப்பாங்க, அந்த மாதிரி இந்த வருஷம் கிடையாதுன்றது மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா வார் போயிட்டு இருக்கிறதுனால திடலில் தொழுகை கிடையாது. பள்ளிக்குள்ளேயே தொழுகை கம்ப்ளீட் பண்ணிடணும். எல்லா பள்ளியிலையுமே அந்த மாதிரி ப்ரேயர் அலாட் பண்ணிட்டாங்க. இல்லைனா ஒரு பெரிய திடல் மாதிரி நமக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அது ஒரு செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வருஷம் அதை ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதனால நம்ம அவ்வளோக்கு நம்ம ஏர்லியராக போகிறோமோ அவ்வளோ அளவுக்கு நமக்கு பிளேஸ் கிடைக்கும். ஸோ அதனாலேயே நாங்கள் பார்த்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருந்தோம். அண்ட் அங்கங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளிக்கிட்டையுமே 2-3 போலீஸ் அப்படியே கார் அப்படியே இருந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக எங்களை வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி பதட்டத்தோடையே இந்த ப்ரேயரை முடிக்கணுன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு, நல்லபடியாக போயிடுச்சு. இதுவுமே ரொம்ப சீக்கிரமாக போயிட்டு எப்போவுமே மச்சான் வீட்டுக்கு போயிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளேஸில் போயிட்டு ப்ரேயருக்கு போகிற மாதிரி போவோம். திடலில் தான் அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த தடவை நாங்கள் ஆல்மோஸ்ட் நாங்கள் வீட்டுக்கிட்ட மச்சான் ஃபேமிலி ரொம்ப ஏர்லியராகவே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக போகணுமேன்ட்டு அப்புறம் அங்கேருந்து திரும்ப இங்கே கார்னிஷ் பள்ளிக்கிட்ட தான் போயிருந்தோம். ஷார்ஜாவில் இருக்க கார்னிஷ் பள்ளி தான். அல்ஹம்துலில்லாஹ் மாஷாஅல்லாஹ் சூப்பராக இருந்தது. பயங்கர கிராண்டாக தெரிஞ்சது பள்ளி. ஸோ எனக்கு உள்ள இடம் கிடைக்கல. பட் வெளியே எனக்கு நிறையா ஸ்பேஸ் இருந்தது. நானும் கொஞ்சம் ஏர்லியராக போயிட்டு செட் டவுன் ஆனதுக்கப்புறம் நல்லாவே விடிஞ்சிருச்சு. அங்கங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சேஃப் கார்டு மாதிரி 2 பேர் அங்கங்கே நின்றுருந்தாங்க. லேடிஸ்க்குமே சரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. இந்த குட்டி பசங்க இந்த தடவை நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி திடல் போகிறப்ப பெருநாள் தொழுகைக்குன்னு போனோம்னா நிறையா சாக்லேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிப்போம் இல்லையா. ஸோ என்னோட பசங்க அதை ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம பள்ளிக்கு போகிறோமே எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியலையே நினச்சிட்டு இருந்தேன்.
இந்த வருஷம் வந்து சொல்லி வச்ச மாதிரி போய் உட்காந்து ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து அவங்க கையில் சாக்லேட்ஸ் கிடச்சிச்சு. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க ப்ரேயருக்கு முன்னாடியே கிடச்சதும். ஸோ ப்ரேயர் முடிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புனோம். நீங்கள் வழியில் பார்த்தீங்கன்னா தெரியும், போலீஸ்கார் நின்றுட்டு இருந்தது இல்லையா? ஸோ அந்த மாதிரி அங்கங்கே ஃபுல்லாக சேஃபாக செக்யூர்டாக பார்த்து எங்களை ஹேண்டில் பண்ணாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்துச்சு ப்ரேயரு. நாங்கள் அதுக்கப்புறம் ப்ரேயர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்குரிய வேலையை பார்க்கலாமேன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போதுமே முந்தின நாள் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கிற மாதிரி என்னோட கோசிஸ்டரும் முந்தின நாள் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ சூளியம், உளுந்த வடை, பரோட்டா, கரியானம் வச்சு நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணோன்னே ஒரு மயக்கம் வரும் பாருங்கள். அடடடா, அதான் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா முந்தின நாள் நைட்டு ஃபுல்லாகவே நமக்கு தூங்கியிருக்க மாட்டோம், தூக்கம் இருக்காது. நான் என்னோடய பசங்களை மட்டும் ஒரு 3 hours கிட்ட தூங்க வச்சுட்டு தான் எழுப்புவேன். இல்லைன்னா அவங்களால சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் அது முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு திரும்ப தூங்குற வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் தாங்குச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கோசிஸ்டர் இப்போ தான் வந்து ரீசெண்டாக இந்த மாதிரி பிளான்ட் கொஞ்சம் நல்லா சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது, நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதையுமே வந்து உங்ககிட்ட காமிக்கலாமேன்றது மாதிரி கவர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் என்னோடய கோசிஸ்டர் வந்து பிரியாணி எல்லாமே ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ லாஸ்ட்டாக அந்த கறி பொரிக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம அந்த குட்டி குட்டி சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்குறதுக்காக வந்திருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். சும்மா வெறும் வாயை மட்டும் கொண்டுட்டு போகக்கூடாதுல்ல, எங்கே போனாலும் நம்மளும் கொஞ்சம் வேலை பார்த்தா தானே அப்படின்றது மாதிரி. பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா இந்த டபராவில் பார்க்கும்போதே அது ஒரு மாதிரி வேறு லெவலில் இருக்கும்ல. அதை பார்க்கும்போதே நமக்கு அப்பயே சாப்பிடணும் போல் ஒரு பிளேட் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்ல ஃபீலு. ஸோ இந்த டபரா பார்த்தீங்கன்னா மச்சான் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது எங்கள் வீட்டிலேயே வச்சுட்டாங்க. ஸோ அது ரொம்ப வருஷமாக எடுக்காமலே இருந்துச்சு. போன வருஷம் கூடயுமே எடுக்கலை. இப்போ ரீசெண்டாக வந்து அதை கேட்டிருந்தாங்களா, அதை எடுத்துகிட்டு வர சொல்லி நிறைய பேருக்கு குவான்டிட்டி செய்யணும் அப்படின்றது மாதிரி. சரின்னு ஈதுக்கு மொதல் நாள் தான் அதை வாஷ் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அந்த இதில் அந்த மாதிரி பிரியாணி இதை பார்க்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி கிரேவிங்ஸும் ஜாஸ்தி இருந்தது. அதோட நெய்பர்ஸ்க்கு கொஞ்சம் பிளேட்டிங் பண்ணி பிரியாணிலாம் வச்சு கொடுத்ததுக்கப்புறம் நாங்களுமே வந்து லஞ்சு சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 10 பேருக்கு மேலே பிளான் பண்ணி தான் செய்யலாம் அப்படின்ற மாதிரி பிளானிங்கில் இருந்துச்சு. பட் சடனாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மச்சானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நிறைய இடத்துல லஞ்சுக்கு கூப்பிட்ருக்காங்கன்ற மாதிரி ஸ்ப்ளிட் ஆகி கிளம்பிட்டாங்க. ஸோ எங்கள் ஃபேமிலி, மச்சான் ஃபேமிலி, அதுக்கப்புறம் என் சிஸ்டரோட பிரதர் இருந்திருந்தாங்க. அவங்க இப்படி நாங்கள் மட்டும்தான் வந்து செலிப்ரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அது எல்லாமே முடிச்சுட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ ரெடி ஆகிட்டு ஈவினிங் போல் ஃபோட்டோஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி எடுத்தோம். இதுக்கப்புறம் ஈத் டேஸில் வந்து ஒரு சூப்பரான விலாக் ஒன்று ஷேர் பண்ணுறதா இருக்கேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இங்கே நான் காமிச்சிருக்கேன். அதுக்கும் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. vlog பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஷூட் பண்ணியிருந்தோம். ஸோ ஈத் டேஸில் நாங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம்னு பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாங்க பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.